வாக்கிங் போகும்போது நாய்களுக்கு பொறை பருக்கி இதெல்லாம் வாங்கி போடுகடா. வந்து வந்து வெட்டித்தனமாக குடிச்சிக்கிட்டு முட்டையாடிட்டு படுத்து தூங்குறதுக்கு உங்களுக்கு பொண்டாட்டி வேறு ஒரு மிதி மிதி மீச்சு அடித்து வெளியே வெட்டி விடாமல் இருக்காங்களே. வருமானம் அதிகமாக இருக்கிறனால இந்த பணக்கார அயோக்கிய பாலுங்க ஓவர் லாப் ஆகிட்டு வாக்கிங் போக முடியல. இல்லை வேறு ஆன்ட்டியை வேறு சைட் அடிச்சிருக்காங்க. வீட்டில் பொண்டாட்டி குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கு. அதுகளுக்கு ஒன்றும் செய்ய முடியல. வேறு வப்பாட்டியை பார்த்தவொடனே இல்லை ஏதோ சைடில் சைட் அடிக்கும்போது அப்படியே பம்புறானுங்க, அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி. அப்போ நினச்சிருப்பா இப்போ நான் மாதிரி கிறுக்கு கிணப்ப கிடையாது போல இருக்குது, நம்மளே சுற்றி சுற்றி வரான்ட்டு. என்ன மாதிரி பொம்பளையாக இருந்தானே அவர்கள் படுகுழியில் போட்டு இந்த படத்தில் ஒரு 10 அடி குழியில் தள்ளி விட்டுருணும், நீந்திட்டு அங்கேயே கடடா அப்படின்ட்டு. எல்லாம் ஆட்டம் மாடா போடுறீங்க ஆட்டம். களி கிண்டிடுறேன், களி கிண்டி வச்சிட்றேன். இரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும்டா உங்களெல்லாம். ஆட்டமாக போடுறீங்க. அவ்வளோன்னு ஒரு வாயில் ஜீவனுக்குலாம் நாய் பாவம் வாழாட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். மல்லு கட்டி திங்கிறானுங்க. நல்லா மலைப்பாம்பு மாதிரி தூங்கிக்கிட்டு காலையில் மல்லு கட்டி நடக்கிறானுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட்டு போட மாட்டேங்கிறானுங்க. அப்படி பிடிங்கிறானுங்க. இதோ அப்பாட்டியை பார்த்தா வேண்டாம்மா, நான் பட்டு வேண்டாம், உனக்கு வேறு என்ன வாங்கணும் சொல்லுமா அப்படின்னு. வப்பாட்டிக்கு எல்லாம் செலவு பண்ண தெரியுது. ஒரு வாயில் ஜீவனும் உன் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுறதுக்கு வலிக்குது. ஓட இதுதான் டாய் எல்லாம் நான் வந்து ட்ரைனிங் எடுக்கிறேன். பிஸ்கெட்டு போடுற போடாமல் போட்டு மல்லு கட்டி வாக்கிங்கோ இல்லை கிரவுண்டு சைடோ இல்லை தெரு சைடோ இதை வாக்கிங் போனான்னு வச்சுக்க, எவனையும் வந்து விடாது. புட்டிங்கிற சொல்லு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ கறியாவது எடுத்து நல்லா ஆனந்தமாக சாப்பிட்டு நாய். ஏன்னா இனிமேல் விட்டு வைக்கக்கூடாது. அக்கிரம அநியாயம் பண்ணுறவன், ஓவரால் லா பாயிண்ட்டு பேசுகிறவன், பொண்டாட்டியை மதிக்காதவன், குடிச்சிட்டு திரிகிறவரெல்லாம் விடக்கூடாது. லப்புன்னு பிடுங்க துவைச்சிரு சாவட்டும்.